Welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. AIMS NORCET 8 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எய்ம்ஸோட ஹோம் பேஜ், சரிங்களா? ஸோ இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்லங்க, நியூன்னு போட்டு, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறத ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், நியூ டெல்லி, அன்சாரி நகர், அது கீழே டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸாமினேஷன், ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறமா லைவ் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து நார்செட். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நார்செட் 8, நார்செட் 7 அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ தேவையானது நார்செட் 8. ஸோ அதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் 8 அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3 விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நியூ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். அதுதான் செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணலாம். அதுதான் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன், சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க கொடுத்துருக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் 8. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 24th February 2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயங்களை அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கேன் பி டன், டார்க் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கேன் பி டன் த்ரூ எய்ம்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு www.aimsexams.ac.in. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். அந்த க்ரியேட் நியூ அக்கௌண்ட் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனை ஃபில் பண்ணலாம், சரியா? ஓகே, ஸோ என்னிலேருந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இது வந்து அடுத்த முக்கியமான பாயிண்ட். February 24th அன்னிலிருந்து 17 March வரைக்கும், அதாவது 17th March 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக ஏர்லியாக ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கேட்குற சென்டர் உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஃபைன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது February 24 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. March 17 வரைக்கும் இருக்க போகுது. March 17 5 PM வரைக்கும் இருக்க போகுது, சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் அப்பியரிங் நார்செட் எக்ஸாமினேஷன். இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பராக பிஎஸ்சி நர்சிங் முடித்து RNRM சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். வேலிடான RNRM சர்டிஃபிகேட் இருக்கணும், சரியா? இல்லை நான் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ முடித்து ப்ராப்பராக RNRM சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிறது 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரியா? The 2 years of experience as in above is an essential criteria and to be valid, the experience must be required after obtaining the essential qualification. அதாவது டிப்ளமோ முடித்து RNRM சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி உங்கள்கிட்ட 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 50 bedded ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் எப்போவும் கொடுத்துருக்க மாதிரி தான் 18 to 30 years வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரல் OBC கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 3000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. SC ST இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 2400 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது, சரியா? நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் SC ST கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது உங்களோட SC ST சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட், என்னைக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ எப்போவுமே இப்போல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அது மாதிரி 2 அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மெயின்ஸ் வந்து எழுத முடியும்.
ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா April 12th. இதோட டேட் ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வெப்சைட்டில். April 12th, அதாவது சாட்டர்டே அன்னைக்கு இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்களோ அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அதாவது 2nd May ஃப்ரைடே அன்னைக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. சரியா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து எழுத போகிறீங்க. சரியா? ஸோ இதுதாங்க இவங்க கொடுத்துருக்குற இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட். அடுத்தடுத்து எந்த ஒரு அப்டேட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ட் மீட்டியரில் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். இந்த பர்டிகுலராக இந்த எய்ம்ஸ் நார்செட் 8 இதை ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ ஆஸ் இயர்லி as பாசிபிள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோ ஏர்லி நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஏர்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.